கரூரில் நடைபெற்ற கூட்ட நெரிசலில் 41 பேர் மரணமடைந்தது தொடர்பான வழக்கில் ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற தாவேகனுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் ஆகியோர் மீதான முன்ஜாமீன் வழக்கை மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு தற்பொழுது தீர்ப்பினை ஒத்தி வைத்திருக்கிறது. இந்த வழக்கினை பொறுத்தளவு மனுதாரர் தரப்பில் முழுக்க முழுக்க காவல்துறை முறையான எந்தவித பாதுகாப்பு வழங்காததே இந்த மரணத்திற்கு காரணம். குறிப்பாக கூட்ட நெரிசலுக்கு தடியடி நடத்தியும் ஸ்ப்ரே அவர்கள் மீது அடித்ததனால் ஏற்பட்ட குளறுபடி காரணமாகத்தான் இந்த கூட்ட நெரிசலில் இறந்திருக்கிறார்கள். விபத்துகளாக தான் பார்க்க முடியும். மேலும் இந்த கூட்டத்திற்கு மனுதாரர் எந்த விதத்திலுமே அவர் நேரடியாக அண்டர்டேக்கிங், அதாவது தான் அனுமதி கேட்கவில்லை. மதியழகன் என்கின்ற மாவட்ட செயலாளர் மூலமாகத்தான் மனு அனுமதி கேட்கப்பட்டிருக்கிறது. எனவே வழக்கை முறையாக அவர்கள் மீதுதான் தொடரப்பட்டு அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். வேண்டுமென்றே இந்த வழக்கு தங்களுடைய இவர் மீது மனுதாரர் மீது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த 41 பேர் இறந்த வழக்கு தங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் அளித்தாலும் கூட இதில் கிரிமினல் வழக்காக தங்கள் மீது பதிவு செய்யக்கூடாது என்கின்ற வாதத்தை முன்வைத்தார்கள். ஆனால் அரசு தரப்பில் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக புஷி ஆனந்த் பாண்டிச்சேரியில் இருக்கின்ற முன்னாள் எம்எல்ஏ என்பதால் அவர் வழக்கு சிறப்பு நீதிமன்றத்தில் தான் வழக்கை விசாரிக்க வேண்டும், இங்கே விசாரிக்க முடியாது, அவர் நேரில் ஆஜராக வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார். அப்போது நீதிபதிகள் சிறப்பு இதுபோன்ற விடுமுறை காலத்தில் விசாரிக்கப்படுகின்ற நீதிமன்றங்களில் இதுபோன்ற நடைமுறை இருக்கிறதா என்பது தெரியவில்லை, அது குறித்து நாமல் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று தெரிவித்தார். அதே மட்டுமல்ல, அரசு தரப்பில் கடுமையான எதிர்ப்பு, குறிப்பாக மரணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இது போன்ற நிகழ்வு நடத்தப்பட்டிருக்கிறது. கூட்டத்திற்கு காரணமானவர்கள் அந்த இடத்திலிருந்து இந்த சம்பவம் நடைபெற்ற உடனே தப்பித்து சென்று விட்டார்கள். தப்பி சென்றவர்களுக்கு மீதெல்லாம் அவர்களுக்கெல்லாம் முன்ஜாமீன் நாமல் வழங்கக்கூடாது. கூட்ட நெரிசல் ஏற்பட்ட பொழுதும் எந்தவித முறையான அறிவிப்புகளையும் வெளியிடவில்லை. பொதுச் செயலாளர் என்று சொல்லக்கூடியவர் கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கேள்விகளை எழுப்பினார். அது மட்டுமல்ல, தொண்டர்களுக்கு பாதுகாப்பு மட்டுமே தான் காவல்துறை வழங்க முடியும். தொண்டர்களை ஒழுங்குபடுத்துவது, அவர்களுக்கு குடிநீர் வழங்குவது ஆகியவை எல்லாம் இந்த ஒருங்கிணைப்பாளர் தான் செய்ய வேண்டும். ஆனால் அந்த ஒருங்கிணைப்பாளர்கள் எதையும் செய்யவில்லை. குறிப்பாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் பலர் நீரின்றி, அதாவது குடிநீர் இன்றி நீர் இழப்பின் காரணமாக உயிரிழந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. கூட்ட நெரிசல் என்பது அந்த விஜயினுடைய வாகனத்தை சுற்றிதான் அதிக அளவில் இருந்திருக்கிறார்கள். மக்களை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறை எவ்வளவு முயன்றார்கள். ஆனால் இவர்கள் எந்தவித இதையும் ஒழுங்குபடுத்தப்படாத கூட்டமாக இருந்தது என அரசு தரப்பில் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. மேலும் ஆணையம் தொடர்ந்து இந்த வழக்கை விசாரித்து வருகிறது என தெரிவிக்கப்பட்டது. மேலும் விஜயிடம் இருக்க அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய 4 சிசிடிவி கேமராவுடைய பதிவிலும் நாம் உடனடியாக வாங்கி பெற வேண்டும் என்ற அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணை தற்போது தொடக்க நிலையில் இருக்கிறது. எனவே இவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என அரசு தரப்பில் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்போது நீதிபதி புஷி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் மீதான அந்த முன்ஜாமீன் மனுவை தற்போது உத்தரவுக்காக தள்ளி வைத்திருக்கிறார்.